ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப்னு சொல்லலாம், மார்னிங் டு நைட் ரொட்டீன் கூட சொல்லலாம். மார்னிங் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அன்னைக்கு மார்னிங்க்கு தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். எல்லோரும் பண்ணுற தக்காளி சட்னி தான், புதுசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏன் வே ஆஃப் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 4 to 5 பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கீரி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்க இதுக்கு மேலேயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 to 3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா எப்பயுமே உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்து அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நான் அப்படி தான் பண்ண ஆரம்பித்தேன். எப்பயுமே வெங்காயத்தோட உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கிடுது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனேயே நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். அப்படி இந்த காம்பினேஷன் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு மல்லிப்பொடி மிளகாய் பொடி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுறதுனால இதுக்கு நம்ம தனியாக ஆட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ நல்லா வதக்கிடுங்க அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ வந்து ஒரு 4 to 5 தக்காளி நான் ஆட் பண்ணேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்தோடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த தக்காளி சட்னி அண்ட் தோசை பார்த்திங்கன்னா அதோட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வந்து அதோட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான். நீங்கள் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பட்ரு சேர்த்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் எப்போயுமே தோசை மற்றவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு ப்ரெட் இருந்துச்சுன்னா நான் இந்த காம்பினேஷன் எப்போயுமே ட்ரை பண்ணி சாப்பிடுவேன். அதே போல் முந்தின நாள் சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் அடுத்த நாள் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு ஒரு 2 ஸ்லைஸாச்சும் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் என்னென்ன பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி அந்த பிளான்ட்டெல்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணுறேன்றது தான் இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மண்ணுமே அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். மண்ணும் மண்புழு உரமும் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த நர்சரியிலேயே. எப்போயுமே மண் அங்கேயே வாங்கிடுவோம் நாங்கள். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஜேட் பிளான்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து கேக்டஸ் வெரைட்டி வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஸ்பைரல் ஸ்னேக் பிளான்ட்டு, ஸ்பைரல் வெரைட்டியான ஸ்னேக் பிளான்ட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த கவர் வந்து லைட்டாக கிழிஞ்சிருந்தனால கொஞ்சம் மண்ணெல்லாம் லீக் ஆகிறதுனால அதை வந்து நான் ஏற்கனவே ஒரு தொட்டியில் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்க மண் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நம்ம மண் வாங்கும்போது நம்ம யூஸ் பண்ணது போக மிச்சத்தை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எப்பயாச்சும் திரும்பி அந்த ரீபாட் பண்ணணும் அப்படின்ட்டா இந்த மண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேஸ்ட்டாக இருக்க இந்த மிச்சமாக இருக்க மண்ணில் வந்து வேஸ்டான நம்மளோட கிச்சன் வேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியும் வச்சுருப்பேன் நான். ஸோ அடுத்த இதுக்கு ஒரு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மண் எல்லாமே கொஞ்சம் நான் நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா பவுடர் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நான் வந்து இதில் மினியேச்சர் கார்டன் நான் வந்து செட் பண்ணது வந்து இதை ஆட் பண்ண முடியல, ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால. நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் மினியேச்சர் கார்டன் எப்படி செட் பண்ணேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நல்லா கொத்தி விட்டு எனக்கு என்னமோ அந்த கட்டியாக இருந்தால் அந்த ரூட் வந்து பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் இந்த ப்ராசஸே எனக்கு போயிடுச்சு, குட்டி குட்டியாக அதை உடச்சி விட்றதுலையே. ஸோ ஒன்ஸ் நம்ம நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் அது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லாட்டினா கல்லாக இருக்கும், அந்த செடி வளருமோ வளராதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதான் ஃபுல்லாக நான் வந்து எல்லாத்தையும் நல்லா பொடியாக்கிட்டேன். ஸோ இந்த பிளான்டர் பார்த்திங்கன்னா வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பீக்குக்கெலாம் அவங்க வந்து கலர்லாம் பண்ணல, நான் வந்து நெயில் பாலிஷ் வச்சு லைட்டாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது, உள்ளுக்குள்ளே வந்து போவே இல்லை அந்த பிளான்டருக்குள்ளே. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை கொஞ்சம் இது பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தா கொஞ்சம் லூஸாக இருக்குமோ அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து கொஞ்சம் அதை குட்டியாக பண்ணேன். அந்த வேர் எதுவும் நான் கட் பண்ணலை, அதை பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டேன், கிரேட் பண்ணி விட்டேன். இந்த பிளான்டர் வந்து செட் ஆஃப் 4 பிளாஸ்டிக் தான், அது மீஷோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ செட் ஆஃப் 4ல் இன்றைக்கி 2 பிளான்ட் இருக்கனால வந்து 2 பிளான்ட்டை மட்டும்தான் இதில் வந்து இது பண்ணேன். அடுத்த 2 பிளான்ட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில், இன்னும் நான் பிளான்ட்டே பர்ச்சேஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அதை ஆட் பண்ணுறேன். அவ்வளோ தூரம் உடைச்சும் திரும்பி உள்ளுக்குள்ளே இருந்து எடுக்கிற மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருந்தது. ஸோ ஒரு வழியாக வந்து 2 பிளான்டர்ஸ்லேயுமே பிளான் பண்ணிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க. எனக்கு எப்போவுமே பிளெயினான பாட்ஸ்க்கு போகிறத விட இந்த மாதிரி ஷேப்ஸில் உள்ளது, பேர்ட் ஷேப்ஸில் உள்ளது, கொஞ்சம் அந்த பன்னி ஷேப்ஸில் உள்ளது, அந்த மாதிரி பாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னோடய ஸ்டேர் கேஸில் வர ஜன்னலில் தான் உள்ளே என்ட்ரானோடனே பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா. இந்த சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹாட் வாட்டரோட ஸ்டெயின்ஸ் வந்து இருந்தது. நான் கூட கேட்டிருப்பேன் இது எப்படி போகணுன்னு, பார்த்தேன் அதெல்லாம் போகிற மாதிரி தெரில. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு இதோட லிங்க்கும் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க இதை வாங்கிக்கோங்க. இந்த ஷீட்ஸ் ஓட்டவும் பார்த்திங்கன்னா சிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம கிச்சனோடையும் கோயின்சைட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கான இதுதான் பட்டாசு வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம், இருந்தாலும் அந்த தீபாவளினாலே நம்ம மற்றவங்க பட்டாசு வெடிக்கும்போது நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும். டஃபி வந்து பட்டாசு வெடித்தா அதுக்கு அடைச்சி வச்சாலும் பிடிக்காது, அது வந்து
இந்த பட்டாசை பார்த்து அவங்க வந்து எக்ஸைட் ஆகி இப்படி குலைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். Until then, it's bye from Jemmy. Thank you, friends.